பிப்ரவரியில் நின் அருள் நிறைவாய் கிடைக்கச் செய்யும் வள்ளலே. இயங்கிக் கொண்டிருக்கும் வாழ்வுக்கு புது தெம்பை தருவது மாதந்தோறும் நடைபெறும் முதல் செவ்வாய் திருப்பலி. மாலைதோறும் நேரம் பாராது உம் அருள் வேண்டி தொழுதோம். அடுத்த மாதம் சாட்சியாய் நிற்கச் செய்தீர். நிகரில்லாமல் நித்தியத்திற்கும் புதுமை செய்யும் மதுரவாயில் பாதுகாவலரே, பாவத்தில் துவண்டோரை உய்விக்க பாசமாய் வந்தவரே, துயரத்தில் துணையாய் நின்று துயர் நீக்க போரிட்ட மாமுனியே, அன்பிற்கினிய கோடி அற்புதரின் அற்புதத்தை காண அணி அணியாய் திரண்டு வருவீர். மனத்தாகம் தீர்த்து கொள்வீர். அல்ல அல்ல குறையாத செல்வத்தை அள்ளிச் செல்வீர். மாமுனியே, நின் புகழ் எங்கும் ஒளிக்கட்டும். நின் அருளொளி இத்திசையும் வீசட்டும். அலங்கரிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய அந்தோணியாருடைய திருவுருவத்துக்கு முன்பாக செல்வோம். இப்போது தந்தை அவர்கள் தேரை மந்திருப்பார். மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இந்த வேலையில நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அருளையும் வரங்களையும் அற்புதங்களையும் அந்த வழியாக எங்களுக்கு பொழிந்தளிக்கிறேன். அந்தனுடைய திருவுருவத்தை தாங்கிய இந்த சுருவத்தை அந்தனுடைய திருவுருவத்தை வணங்கும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். உங்களுடைய அருளாளர் நிரப்பம், வேண்டிய விண்ணப்பங்கள் நிறைவேற்றும், வேண்டிய வரங்களை நிறைவேறும். ஆண்டவரை இங்க வரவிருக்கும் ஒவ்வொரு நபரை ஆஸ்வதித்து அவர்களையும் அவர் குடும்பம் ஆஸ்வதித்து அன்பலை மேன்வளர்த்த வேண்டிய அவர்களை செய்யும். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட நீரே, புனித மரியே இறைவனின் தாயே, தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. கரைகளை உயர்த்தி வாழ்க 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 அந்தோணியாரே, வாழ்க 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 அந்தோணியாரே. கொடிய அற்புதராம் புனித அந்தோணியாரே, புதுமைகளின் புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக பரிந்து பேசுகின்றவரான புனித அந்தோணியாரே, இப்போது நாம் பவனியிலே கலந்து கொள்வோம். முதலிலே பலிப்பிட சிறுவர்கள், சிறுமியர்கள், அதை தொடர்ந்து பெண்கள், அதை தொடர்ந்து ஆண்கள், அதை தொடர்ந்து நம்முடைய பாதுகாவலரை திருத்தி ஏந்தி வருவோம். இப்போது பாடலில் பிரார்த்தனையில் பங்கேற்போம். வாழ்வே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரிந்து பேசும் பரிந்து பேசும் பரிந்து பேசுங்க புனித அந்தோனியார் பரிந்து பேசுங்க பரிந்து பேசும் பரிந்து பேசும் பரிந்து பேசுங்க புனித அந்தோனியார் பரிந்து பேசுங்க. போகும்போது புனித அந்தோனியாரை பரிந்து பேசுங்க. துயரமேத்த வாழ்வில் வந்து போகும்போது புனித அந்தோனியாரை பரிந்து பேசுங்க. பரிந்து பேச பரிந்து பேச பரிந்து பேசுங்க. புனித அந்தோனியாரை பரிந்து பேசுங்க. உலகை படைத்த தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த தவத்திருத்துவமாய் இருக்கிற ஒரே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதுவை பதியரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சீர்மிகு பெட்டகமான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையில் லீலி மலரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தவ வலிமை மிக்க புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தருமத்தை விரும்பி செய்து வந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வந்து போகும்போது புனித அந்தோனியாரை பரிந்து பேசுங்க. சோதனையற்ற வாழ்வில் வந்து போகும்போது புனித அந்தோனியாரை பரிந்து பேசுங்க. பரிந்து பேசும் பரிந்து பேசும் பரிந்து பேசுங்க. புனித அந்தோனியாரை பரிந்து பேசுங்க. திருச்சிலுவையை மிகவும் நேசித்தவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரும நெறியில் மாறா மனதினை உடைய புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிற்றின்ப ஆசையினை வென்றவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போர்ச்சுகல் நாட்டின் நவ விண்மீனான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்கின்றவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு வெளிச்சம் தருகின்றவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே நாடி தேடி வந்தோ புதுமையில் புனிதரே கோடிய புதரி புனித அந்தோனியாரே நாடி தேடி வந்தோ புதுமை
துன்புறுவோருக்கு துணையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளை பேச செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிணியாளர்களை குணமாக்குகின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணம் அடைந்தோருக்கு இறைவன் உதவியால் உயிர் கொடுத்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறவி குருடருக்கு பார்வை அளித்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலில் மீன்களுக்கு உபதேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாவழியா நாயகரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துறவரத்தாரின் மகிமையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலின் மாதிரியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உபவாசத்தின் கண்ணாடியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைநூலின் காவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீக்கிணங்களை ஒழித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவைகளில் உதவி செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறந்த ஓராண்டிற்குள் பீடத்தின் மகிமைக்கு உயர்த்தப்பட்டவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவு செய்து மீட்டருளும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவராகும்படி புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, புனித அந்தோணியாரது வல்லமையுள்ள மன்றாட்டால் உமது திருச்சபை எல்லா தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டு உமது உதவியால் என்று மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மனகளே என்றும் மலர்ந்திட
இயேசுவிலே மிகவும் பிரியமான என் அன்பு சகோதரர்களே, இது அருமையான இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதராம் புனித அந்தோணியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளிலே அவருடைய திருதலத்தை அண்டி வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நாளிலே நம் மத்தியில ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியம் நிறைவாக பெற்றுத்தர நம் மத்தியில் வருகை தந்திருப்பவர் நம் அனைவருக்கும் பரிச்சயமானவர் அன்பு தந்தை அருள் தந்தை ஜான் பீட்டர் அடிகளார் அவர்கள். தந்தை அவர்கள் நற்செய்தி தூதுவர் சபை HGN அப்படின்னு சொல்லக்கூடிய சபையை சேர்ந்தவர். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆந்திராவிலே நற்செய்தியை எண்ணற்ற மக்களுக்கு அறிவித்து வல்லமையோடு இறையிறக்க அன்னையினுடைய பக்தி முயற்சியை பரப்பி பல இடங்களிலே தியானங்களை நிரத்தி தியானங்களை உருவாக்கி அநேக ஆன்மாக்களை ஆண்டவருடைய பாதம் கொண்டு வந்திருப்பவர். ஆகவே இந்த அருமையான நாளிலே இந்த நாள் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான நாளாகும். அவர் வழியாக கடவுள் ஏராளமான நன்மைகளை பொழியவும் மத்தியிலே வந்திருக்க அருள் தந்தை ஜான் பீட்டர் அவருடைய ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவருடைய அன்போடு வருக வருக என்று வரவேற்போம். தந்தை வழியாக ஆண்டவர் நாளிலே ஒரு ஆசீர்வாதமான நாளாக இந்த நாளை நமக்கு மாற்றி தர இருக்கிறார். அதோடு கூட இந்த நாளிலே குறிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த காலையிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆலயம் விழாகம் பொழுதும் மக்களால் நிரம்பி வழிந்தது. நம்ம கேமராலாம் எடுக்கல, நம்ம எதுவும் ஷூட்லாம் பண்ணல, பட் இருந்தாலும் கூட நான் சொல்வேன் காலையிலிருந்து அப்படி மக்கள் வெள்ளம் உட்கார்ந்து கூட இடையில வெளியெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை விட அப்படி ஒரு கூட்டம். ஆகவே நான் மீண்டும் சொல்லுதான் நம்முடைய பாதுகாவல் அந்தோணியார் வல்லமை உள்ளவராக அநேகவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை தந்து கொண்டு இருக்கிறார். எனவே அவருடைய பாதத்துல நம்மையும் நம் குடும்பம் ஒப்பு கொடுத்து அற்புதமான இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் இணைவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்பரவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, திருப்பலியானது ஆரோக்கியசாமி விமலா நல்ல விதமாக வீடு கட்டி முடித்ததற்காக நன்றியாகவும், சிந்து ஜார்ஜ் மகனுக்கு வேலை கிடைத்ததற்கும் குடும்ப நலனுக்கு கொடுத்ததற்காகவும் நன்றியாகவும், சதீஷ் ஜான்சி குடும்பம் நன்றியாகவும், இருதய பாபு சீசு சங்கம் குடும்பம் நன்றியாகவும், மரிய புஷ்பம் செலின் மேரி அனிதா மேரி பெனிட்டா குடும்பத்தார் நன்றியாகவும், அருள் சகாயம் ஜெலஸ்டின் மேரி குடும்பத்தார் நன்றியாகவும், அகஸ்டின் டெய்சி ராணி குடும்பத்தார் நன்றியாகவும், ஆண்டனி ஜோவன் நல்ல உடல் சுகம் பெற்றதற்கு நன்றியாகவும், சுவைக்கின் ஏசம்மாள் குடும்பத்தார் நன்றியாகவும், இருதய மைக்கேல் மரியம்மாள் குடும்பத்தார் நன்றியாகவும், லிண்டா ராஸ் நன்றியாகவும், ஜோஸ் மனமாற்றம் பெற்றதற்கு நன்றியாகவும் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றார்கள். மேலும் திருப்பலியானது சின்னப்பராஜ் பரிஸ்டா மேரி நல்ல உடல் சுகம் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அபிரகாம் கரோலின் குடும்பம் நலம் நல்ல உடல் சுகம் வேண்டியும், ஜெய் கண்மணி 4ஆம் ஆண்டு செவிலியர் தேர்வு நல்ல முறையில் உடல் நலத்தோடு எழுத வேண்டியும், மேரி லூர்துசாமி உடல் நலம் பெற வேண்டியும், அஸ்வினி அனிதா உடல் நலம் பெற வேண்டியும், சேவியர் மேரி நெல்சன் வேலை வாய்ப்பு மற்றும் குடும்ப சமாதானம் வேண்டியும், அடைக்கல மேரி வயிற்று வலி பிரச்சனையில் இருந்து தீர்வு காண வேண்டியும், மேரிலீனா ஜோஸ்பின் விரைவில் திருமணம் நடக்க வேண்டியும், சார்லி மேரி பிஜு பெர்னஸ் ஜெசினா குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், நெல்சன் மெக்கில்டா குடும்பத்தார் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஜாய்ஸ் லிடியா 12வது தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், நிதிஷ்குமார் விரைவில் குணம் பெற வேண்டியும் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றார்கள். மேலுமாக திருப்பலியானது ஹீசல் கேட்டலினுடைய ஆண்மை பாற்றுக்காகவும் சிறப்பாக வகுப்படுத்து சகோதரர்களே, முக்கியமாக ஒரு கருத்து ஆண்டவர் மகிமை நிறைய தெரிவித்தால உங்க நல்ல ஒரு பெரிய ஆலயம் ஆண்டவர் கூடி சீக்கிரம் கொடுக்கும்படியா அவருடைய அருளால் நிரப்பப்படும்படியா இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்குறேன். ஆனாலும் வரங்க ஒவ்வொரு நபரையும் ஆண்டு நிறைய ஆசிரியக்கணும். இங்க பணிபுரியும் அருட்தந்தை ஆண்ட்ரூ, அவருடைய அசிஸ்டன்ட் சிஸ்டர்ஸ்,
உங்களை எல்லாரையும் நிறைய ஆஸ்வதிக்கணும். கூடிய விரைவில் ஆண்டவர் மகிமை வெளிப்படும் சொல்லி திருப்பலியை ஒப்பு கொடுக்குறேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கை இருக்கும் மட்டும் தூக்குங்களேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அன்பார்ந்தவர்களே, திருப்பலியில எது கேட்டாலும் ஆண்டவர் கொடுக்கிறார். பெரிதோ சின்னதோ எது கேட்டாலும் கொடுக்கிறார். ஆனா 2 விஷயம் முக்கியம். முதல்ல ஆழ்ந்த விசுவாசம் வேணும். 2வது தூய்மையான உள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவே சொல்றார். மார்க் நற்செய்தி அதிகாரம் 11 வசனம் 24. பைபிள் வச்சுட்டீங்களா? பைபிள் கொஞ்சம் படிங்க. மார்க் நற்செய்தி அதிகாரம் 11 வசனம் 24. மார்க் நற்செய்தி அதிகாரம் 11 வசனம் 24. ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்க கேட்டபடி நடக்கும். இது உண்மை, 100க்கு 100 உண்மை. விசுவாசம் இருந்தா போதும். அசைக்க முடியாத விசுவாசம் இருந்தா போறோம். ஆழமான விசுவாசம் இருந்தா போறோம். கண்டிப்பா கேட்கத்தெல்லாம் கொடுக்கிறாரு ஆண்டவர். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், எங்க நம்பிக்கை இல்லையோ அந்த இடத்துல குழப்பம் இருக்கும். எங்கெங்க நம்பிக்கை இருக்குதோ அந்த இடத்துல வெற்றி தான் இருக்கும். பாருங்க, 2 நண்பர்களிடையே நட்பு விசுவாசம் இல்லைன்னா நட்பு முன் போகாது. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில நம்பிக்கை இல்லைன்னா அந்த குடும்பம் முன் போகாது. அதே மாதிரி ஆண்டவருக்கும் நமக்கும் மத்தியில நம்பிக்கை வேணும். ஆண்டவர் நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறார். இன்னைக்கெல்லாம் நாளைக்கு வருவான்னு சொல்லி கைகளை விருது பார்த்துனே இருக்கிறார். எது பார்த்துருக்கிறார்? நம்ம அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோமா? என்ன படைச்சாரு, காத்துன்னு வர்றாரு, வெளியெல்லாம் கொடுத்துன்னு இருக்கிறார். இந்த கஷ்டத்துல, இந்த துன்பத்துல, இந்த நோயில, இந்த பெயின் தொலைந்து ஆண்டவருக்கு விடுதலை கொடுக்குறான்னு சொல்லி அந்த நம்பிக்கை இருக்கா? அந்த நம்பிக்கை ஆழமா இருக்கா? அசைக்க முடியாம இருக்கா? நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா ஆண்டவர் கொடுக்குறாரு. Praise the Lord. 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 ஃபாதர், நாங்க நம்பிக்கை இருந்தால் தான் முன்னாடி வந்திருக்கிறோம் அப்படின்னு. ஓகே. இன்னொன்னு, தூய்மையான உள்ள வேணும், பரிசுத்தமான உள்ள வேணும். பொச்சிருப்பு, பொறாம, காயமகாரம் இதெல்லாம் வச்சு நீங்க கேட்டோம்னா கொடுக்க மாட்டார். யாரா இருந்தா சரி, தூய்மையான உள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு சொல்றார், மார்க் நற்செய்தி அதிகாரம் 11 வசனம் 24 25. மார்க்கு அதிகாரம் 11வது அதிகாரம் வசனம் 25. நீங்கள் வேண்டல் செய்ய நிற்கும் பொழுது எது வேணுமோ கேட்கும் பொழுது யார் மேலாவது நீங்க மனத்தாங்கள் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்பொழுது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். Praise the Lord. 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 இந்த நேரத்தில் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லணும். 2000 நடந்த விஷயம். வியாசார்பாடி அங்குல ஜபக்கூட்டம் நடத்தும் போது நிறைய மக்கள், குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 மக்கள் கூடியிருந்தாங்க. இந்துக்கள், முஸ்லீம், கிறிஸ்துவங்க, புராட்டஸ்டன்ட், பெந்த எல்லா மத்தம் வந்திருந்தாங்க. ஆண்டவர் அன்னைக்கு நல்ல எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்திருந்தாரு. சாட்சி சொன்னாங்க. அது ஒருத்தர் மட்டும் வந்து நொண்டின்னு வந்தார். வலது காலில் ப்ராப்ளம், மூட்டி வண்டி. அவர் சொல்றாரு, ஃபாதர் எல்லாருக்கும் சுகம் கொடுத்தாரு ஆண்டவர், எனக்கு கொடுக்கலையே, அவர் ஓரவஞ்சனை பண்றாரு அப்படின்னு. நான் இல்லப்பா, எல்லாரும் கொடுக்குறாரு, ஏன் உனக்கு கொடுக்கல அப்படி சொல்லும்போது, இல்ல ஃபாதர், நீக்கு தான் அதிகமா வலி இருக்கு. 8 வருஷமா என் வலது மூட்டுக்கால் வலியா இருக்கு, ரொம்ப அதிகமா இருந்து எல்லா ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன், டேப்லெட்ஸ் சாப்பிட்டேன், ஒரு பிரயோஜனம் இல்லை, இருக்கு மாத்திரை கூட வேலை செய்யல. இன்னைக்கு அதுக்கு பார்த்தா இன்னும் அதிகமா இருக்குன்னு இன்னைக்கு வலி அப்படின்னா. சரி, கண்ணு முடுக்கன்னு சொல்லி பார்க்கும்போது ஜெபிக்கும் போது இந்த தம்பி ஒரு ஸ்ரீய, ஒரு அம்மாவை வயிற்று காலால் உதைக்கிறான். ஆண்டவர் காட்டுறாரு, தம்பி 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 யாருன்னா ஒரு அம்மாவை யாரும் காதால உடைச்சியான்னு. ஐயோ சாமி, நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன்னு. இல்லையே, ஆண்டவர் காட்டுறாருன்னு சொல்லி திரும்பி கண்ணை மூடன. கண்ணை மூடி இருக்கும்போது, நான் கண்ணை மூடி ஜெபிக்கும் போது எந்த அம்மாவை காலால் உதைச்சானோ வயிற்றுல, அந்த அம்மாவை காட்டுற அழகா அவங்க முகத்தை, அவங்களோட உடைய அணிஞ்சிருது. உடனே கண்ணை திறந்து பார்த்தேன், அங்க இருக்காங்கன்னு. அங்க 2வது லைன் இருந்தாங்க. அம்மா அங்க வாம்மா. அந்த தம்பி கேட்டேன், இது யாருமா அம்மா, இது யாரு இந்த அம்மா? உடனே தலைக்கே குஞ்சணும். அம்மாவுக்கு அந்த அம்மா கேட்டேன், இந்த தம்பி யாருன்னு. என் ஒரே மகன் சாமி.
வருஷத்துக்கு முன்னே அந்த அம்மாவை காலால் உதைச்சாதான் ஆண்டவர் கொடுத்த தண்டனை. என்ன டேப்லெட்ஸ் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் வேலைக்கு வரல பாத்தியா, அது கடலே கொடுத்த தண்டனை. அது ஐயோன்னு சொல்லி உடனே தாய் என்ன பண்ணாங்க, ஐயோ என் மகன் இதனால்தான் கஷ்டப்படுறானா சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி அழுவுது. அப்ப சொன்னேன், பாத்தியா அந்த தாய் வயிற்றுல இருக்கும்போது எத்தனை தடவை உதைச்ச. அப்ப அந்த அம்மா ஐயோ என் குழந்தை உஷாரா இருக்காருன்னு சொல்லிட்டு வந்து சந்தோஷப்பட்டுச்சு. பெற்றெடுத்த பிறகு பால் கொடுக்கும்போது அந்த வயிற்று எத்தனை தடவை உதைச்ச. இருந்தாலும் அந்த தாய் எவ்வளோ ஆனந்தத்துல மூழ்கி போடுச்சு, என் பையன் உஷாரா இருக்கான்னு. பெருசாக்கி உன்னை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி பேரம் பேத்துலாம் எடுத்திருக்கேன். என் பிள்ளைங்க பெற்றெடுத்த 8 வருஷத்துக்கு முன்ன அந்த தாயை வயிற்றுல வச்சு காலால் வச்சு வயிற்றுல காலால் வச்சு அதன் விளைவு ஆண்டவர் கொடுத்த தண்டனை. ஆண்டவர் இயேசுவே தந்தையம் இறைவனே 10 கட்டளை ஒரு கட்டளை தாய் தந்தை மதித்து நடன்னு சொல்லி கொடுத்தார். ஆண்டவர் இயேசு அதை உறுதிப்படுத்தினார். அதனால உனக்கு கொடுத்த பெரிய தண்டனை ஒன்னும் இல்லை. காலை பிடிச்சி அம்மா மன்னிப்பு கேளு, உனக்கு உடனே ஆண்டவர் விடுதலை கொடுக்குறாரு. உடனே தாயும் மகனும் கட்டி பிடிச்சி அழுதாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த தம்பிய கால் வலி இருக்காதுன்னு கேட்டேன். சாமி நம்மனஸ் இருக்குது, திமிரு அந்த மாதிரி இருக்குது, வலி எதுவும் இல்லைன்னு நடக்காட்டு சொன்னேன். நடந்தான். கடைசியில பார்த்தா நான் 2-3 நாளைக்கு இங்கே இருப்பேன்னு சொன்னேன். அதன் பிறகு பாருங்க அந்த தம்பி நல்லா இருக்கான். தாய் தந்தை அவ்வளோ அருமையா பார்த்துக்கணும். அதாவது நம்ம எதிராலே தப்பை மன்னிச்சாதான் அவங்க ஆண்டவர் நம்ம தப்பை மன்னிப்பாரு. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எது வேண்டும்னா கொடுக்குற ஆண்டவர் சுகம் இங்கே கொடுக்குறார். ஏன்னா அது திருப்பலி, உயிருள்ள திருப்பலி. நான் அப்பப்ப சொல்லினே இருப்பேன், ஆண்டவர் இயேசு இறங்கி வந்து இருக்கிற ஜபத்திலேயே உயர்ந்த ஜபம் திருப்பலி. ஏன்னா ஆண்டவர் இயேசு இறங்கி வந்து நமக்காக பலியா வரார். அவருடைய திருவுடல் நமக்கு உணவு கொடுக்குறாரு, அவருடைய திருரத்தை நம்ம குடிக்க பானமா கொடுக்குறாரு. அவருடைய திருவுடல் திருரத்தை நம்ம உட்கொள்ளும் போது நம்ம அப்புறம் மாறிடுறோம், இன்னொரு கிறிஸ்துவா. அதாவது அவருடைய பிரசன்னம் நம்ம சரீரத்துல மனசுல ஆன்மால மூலத்துல வியாபிச்சு போகுது. அப்படி வியாபிச்சு போகும்போது நம்மளுக்கு நோய் நொடி எல்லாம் போயிடுது. சரி நோயா இருந்தாலும் உள்ள நோயா இருந்தாலும் ஆன்ம நோய் இருந்தாலும். அன்பார்ந்தவர்களே, இந்த சத்தியத்தை தலைமுறை மக்கள் அனுபவிச்சு வராங்க, நீங்களும் அனுபவிப்பீங்க. ஆண்டோட பிரசன்னம் நிறைவா வந்து சேருது உங்களுக்கு. அந்த நேர வழியா நிறைய ஆசீர்வாதம் பெறீங்க. கண்டிப்பா நீங்க கேட்டதெல்லாம் பெற்றும் போறீங்க, வெறும் கையோட போக மாட்டீங்க. ஆனா ஒண்ணு என்ன செய்யணும், செய்த தப்பு எல்லாத்தையும் மன்னிக்கணும். எதிராளி மேல யாராவது மேல தப்பு கோபத்தோடு இருக்கீங்களோ, தப்பு பண்றீங்களோ, அதெல்லாம் நினைச்சு பார்த்து மன்னிப்பு கேட்கணும். கணவனுக்கு எதிரா, மனைவிக்கு எதிரா, பிள்ளைங்களுக்கு எதிரா, தாய் தந்தைக்கு எதிரா, அக்கம் பக்கத்துக்கு எதிரா, குருக்களுக்கு எதிரா, கன்னிகளுக்கு எதிரா, பெரியவங்களுக்கு எதிரா தப்பு எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து மன்னிப்பு கேட்போமா? அனைவன் கைகளை கூப்பி கண்களை மூடி செய்த தப்பு எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து கண்ணீரோட மன்னிப்பு கேட்போம். இந்த பாட்டின் வழியா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம்.
பாவங்களை மன்னித்து நம் முடிவுள்ள வாழ்க்கை அழைத்து செல்வாராக. ஆமென். அனைவரும் கைகள் கூப்பி பக்தியா ஒவ்வொருத்தர போற்றுவோம். கைகள் கூப்பி உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு அழகை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான ஆட்சியை பொறுத்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத வெண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குமே. இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரே, தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. அனைவரும் கைகளை கூப்பி கண்களை மூடி நீங்க எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கீங்களோ அந்த நோக்கத்தை எல்லாம் தந்த இடத்துல மௌனமா சொல்லுங்க. எல்லாம் வல்ல இறைவா, உமது இரக்கத்தை பணிந்து வேண்டுகின்றோம். ஆயரான புனித அந்தோனியார் பரிந்துரையால் எங்களுள் உம் கொடைகளை அதிகரிக்கவும், எங்கள் இவ்வுலக வாழ்நாளை அமைதியில் நாங்கள் நெறிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் அமர்வோம். அன்பானவர்களே, இன்று தாயாம் திரு அவை புனித ஜான் டி பிரிட்டோ அருளானந்தருடைய விழாவை கொண்டாடுகிறது. நம்முடைய போர்ச்சுகல் நாட்டிலே பிறந்தவர். நம்முடைய இந்தியாவிலே, குறிப்பாக தமிழகத்திலே மதுரை, தஞ்சாவூர் மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் பகுதியிலே பணியாற்றியவர். இயேசுவின் நற்செய்தி அறிவித்து ஓரியூர் என்ற இடத்துல அவர் மறை சாட்சியாக ரத்தம் சிந்தி அவர் இறந்து போனார். ஆகவேதான் சொல்றாங்க, மரப நாட்டு மாணிக்கம் செம்மன் புனிதர் என்று அழைக்கப்படுகிற அந்த புனிதருடைய விழாவை அமைந்து கொண்டு அவருடைய இன்னொரு தமிழ்ல அருளானந்தர் அப்படின்னு பெயர் வைத்திருக்கிறார். எனவே அவர் பெயர் தாங்க இருக்கிற அனைவருக்காகவும், ஜான் டி பிரிட்டோ அருளானந்தர் பெயர் தாங்க இருக்கிற அனைவருக்காகவும் நாம் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. சகோதர சகோதரிகளே, திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார்.
இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்பார்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக. ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக. உமக்கு அஞ்சுவோர் முன்னிலையில் என் பொருத்தனைகளை செலுத்துவேன். எளியோர் உணவு உண்டு நிறைவு பெறுவர். ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக. அவர்கள் இதயம் என்றென்றும் வாழ்வதாக. பல்லவி. ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக. பூவுலகின் கடையல்லவரை உள்ளோர் அனைவரும் இதை உணர்ந்து ஆண்டவர் பக்கம் திரும்புவர். பிற இனத்து குடும்பத்தார் அனைவரும் அவர் முன்னிலையில் விழுந்து பணிவர். மண்ணின் செல்வர் யாவரும் அவரை பணிவர். புழுதிக்குள் இறங்குவோர் யாவரும் தம் உயிரை காத்து கொள்ளாதோரும் அவரை வணங்குவர். பல்லவி. ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக. வருங்கால தலைமுறையினர் அவரை தொழுவர். இனிவரும் தலைமுறையினருக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கப்படும். அவர்கள் வந்து அவர் நீதியை அறிவிப்பர். இனி பிறப்போக்கும் மக்களுக்கு இதை அவரே செய்தார் என்பர். பல்லவி. ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக. உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வசனங்கள் 1-12 முடிய. இயேசு மீண்டும் கப்பர்நாகமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயிலருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைத்து கொண்டிருந்தார். அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? இவன் கடவுளை பழிக்கிறான். கடவுள் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா?
எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்து உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்து போய், இதை போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. அப்படியே நிற்போம். இந்த வறுமையான இந்த மாதத்துடைய இந்த முதல் செவ்வாய்க்கிழமை கூடியிருப்பதாம் புனித அந்தோணியாரை அள்ளி வந்திருக்கிறோம். கேட்பது எல்லாம் நமக்காக தட்டாமல் பருந்து பேசி பெற்றுத் தருகிற வல்லமை உள்ளவர். அவருடைய பாதத்திலே நம்முடைய மன்றாட்டுகளை, விண்ணப்பங்களை, தேவைகளை நம்பிக்கை எழுத்து ஜெபிப்போம். நாம் நம்முடைய பதிலுரை. புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடனையுறுத்து இறையருளை நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு வழிவாழ்வு வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்திலேந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபம் உள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம் பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறைவழி நிறைவு பெறவும் அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளை தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரணம் சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறையருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும், குடும்பத்தில் சமாதானம் நிலவும், தொழிலை ஆசீர்வதிக்கவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். தன்னை மிக அழகா இந்த மார்க் நற்செய்தி 11 சொன்னது போல, கேட்டது அனைத்தையும் பெற்றுக்கொண்டோம் என நம்புங்கள். இந்த வசனத்தை நமதாக்கிக் கொள்வோம். நம்பிக்கையோடு நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய உலகத்தின் தேவைகளையும் பலவிதமான எதிர்நோக்கோடு கூட நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். அத்துணை காரியனுடைய பாதம் நம்முடைய பாதுகாவல் அந்தோணியா பார்த்து ஒப்பு கொடு ஜெபிப்போம். நிச்சயமாய் அவர் நமக்காக பருந்து பேசி பெற்று தருவார். நம்புவோம், நலம் பெறுவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் இறைஞ்சும் அனைவரும் அமருவோம். காணிக்கை பாடல்.
சகோதர சகோதரர்களே, நாம் அனைவரும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தை இறைவனை கேட்டதாக செபியுங்கள். ஆண்டவர் தம் திருமேனி புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அனைவரும் கைகளை கூப்பி கண்களை மூடி இந்த அர்ப்பண வேலையில இந்த அப்பத்தையும் திராட்சையும் காணுக ஒப்புக்கொண்ட வேலையில உங்களையும் உங்க குழந்தைகளையும் குடும்ப நபர்களையும் ஒப்பு கொடுங்க. நீங்க எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கீங்களோ அதெல்லாம் தந்தெடுத்து மௌனமா சொல்லுங்க. எல்லாம் உள்ள இறைவா, அந்தோனியார் என்னும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்படத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றெழுமை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறைநிலைகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்து போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் அந்தோனியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றது. அவருடைய படிப்பினாலும் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதன் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து முது புகழ்ச்சி பண்ணி இசைத்து முடிவின்றி பாடுவதாவது. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிகளை புனிதப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் எங்களுக்கு மாறுவனவாக.
அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர் கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர் கழித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனிது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கோர்ந்து வாழ்தோறும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று முக்கூழியும் புரிய தந்தனை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையிடம் அன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இந்த புதிய நாளுக்காக நன்றி செல்வம். மதத்துடைய 4வது நாளை காணக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். அப்படி அருட்கரம் இந்த நாள் முழுவதுமாய் நம்மோடு இருந்து இதோ இந்த நல்ல நாளிலே அப்படியே திரு சந்நிதியிலே அப்படியே ஆசிரியை பெறுவதற்காக அழைத்து வந்திருக்கிறார். தொடர்ந்து அப்படி அருட்கரம் நம்மை நம் குடும்பங்களில் நம்ம யாவரையும் வழி நடத்த விடமாயும் என்றால் சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மிக அத்தனை பேருக்கு நம்முடைய ஜெபதிகள் கேட்ட அனைவருக்காக, பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற யாவருக்காக, இதோ பல இடங்களிலிருந்து நம்பிக்கையோடு நம்முடைய திருத்தலத்தை அண்டி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வேண்டுதலுக்காக ஒருக்கத்தோடு ஜெபிப்போம். திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்க தந்தை ஜான் பீட்டருடைய சிறப்பான கருத்துக்களுக்காகவும் என்றாலும் உயிர் விடுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதரி இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திருமுகவழியில் ஈற்றலுங்க அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனிதமிக்க மரியான் அருள்மிக்க அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாப்பு தந்தையுமான கொடியார் 14 புனித அந்தோனியார், நாம் இன்று விழா எடுத்துக் கொண்டிருக்கிற புனித அருளானந்தர், புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை தெரேசா, அல்போன்சா, தீப சகாய்,
இவ்வுலகிலே எமக்கு கொந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரிடம் நாங்கள் இடைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தீத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். அனைவரும் ஆண்டவருடைய திருவுடன் ரத்தத்தின் காணிக்கப்படுற வேலையில் உங்களை நீங்கள் அனைவரும் உங்களுடைய கைகளை உயர்த்தி தந்தையாமேரனுக்கு உங்களையும் குடும்ப சேர்த்து ஒப்பு கொடுங்க. அனைவரும் கைகளை உயர்த்துங்க. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றோ உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுள்ளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருவாவை நம்பிக்கை கண் நோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொரு ஆண்டுடைய சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். சம்மரி விழுந்து கழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம்.
ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் இறங்கி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் என் ஆன்மா நலமடையும். வாழ
அனைவரும் விழுங்கால் படியிடுவோம். 2025 ஆண்டு துவங்கி ஜனவரி மாதத்தை முடித்து இதோ பிப்ரவரி மாதம் 4ஆம் நாள் இருக்கிறோம். இந்த மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமையில கொடியார் 10ஆம் அந்தோணியாருடைய பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம். தர்வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றி செலுத்தவும். இதோ அற்புதமான ஒரு தெய்வீக திருவிருந்திலே பங்கு பெற்று ஆண்டவரை நம்முடைய உள்ள கிடங்கில நம்முடைய ஆன்மாவினுடைய பலமாக நம்மிலே ஒன்றர கலந்து வந்ததுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிற வேளையில் நம்மை நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து அந்தோணியாரை நோக்கி ஆண்டவரின் ஜெபத்தை இணைந்து செபிப்போம். இறைவனது இரக்கத்துக்கும் பேரன்புக்கும் மற்றும் புரிவதான அந்தோணியாரே தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை கண்டாமல் தருகின்ற தயாள மனம் படைத்தவரே. இந்த ஆலயத்திற்கு அநேகர் வந்து அந்தோணியாரிடம் ஜெபிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். வந்து தனிப்பட்ட முறையில் இப்படியாக சொல்வார்கள். உடல் நல குறைவுகளாக இருக்கலாம், வீடு பிரச்சனையா இருக்கலாம், மன பிரச்சனையா இருக்கலாம். சில பேர் பல நேரங்களில் இதெல்லாம் கிடைக்காதுங்க, அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சுங்க என்று கைவிடப்பட்ட நிலையில் இந்த ஆலயத்தில் அந்தோணியாரை அண்டி வந்தவர்கள் முடியாது, நடக்காது, கிடைக்காது, ஆகாது என்று சொன்னவர்களுக்கெல்லாம் நடக்கும், முடியும், கிடைக்கும், ஆகும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்வில் அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்படியான ஒரு புதுமையினுடைய வள்ளலாகிய புனிதனுடைய பாதத்திலே நம்மை நம் குடும்பம் வைத்துக் கொடுப்போம். நம்மை நம் குடும்பம் எல்லா விதமான தீமையிலிருந்தும், நோயிலிருந்தும், வியாதியிலிருந்தும், ஆபத்திலிருந்தும் காப்பாற்ற வேண்டும். நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான அமைதி, நிம்மதி, சமாதானம் நிறைவாக தங்க வேண்டும். கொடையாக கொடுத்த அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி கூறுவோம். பிள்ளைகள் ஞானத்திலும், அறிவிலும், உடல் வளர்ச்சியிலும் சிறந்து விளங்க வேண்டும். அவரை குறித்து நம்முடைய கனவுகள், அவர்களான படிப்புகள், கல்வியிலே சிறந்து விளங்கவும், படித்து முடித்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கவும், பலமான எதிர்காலம் அமைய வேண்டும் என்றும் ஜெபிப்போம். நம் குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கான திருமண வரன்களுக்காக தேடிக் கொண்டிருப்பவர்கள், இந்த பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டிலே நல்ல திருமண வரங்கள் அமைந்து திருமண வாழ்வு இணையவும், திருமண வாழ்விணைந்து சில பல ஆண்டுகளாகி குழந்தை பேர் இல்லாமல் மிகுந்த மனவருத்தத்தோடு கவலையோடு கூட நம்முடைய அந்தோணியாரை அண்டி வந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் அற்புதமான விதத்திலே இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் மகிழ்ச்சி தர விதத்தில் அந்த கர்ப்பத்தின் கனியை தொட்டு அவர்களுக்கெல்லாம் மிக விரைவிலே குழந்தை பேற்றை தரவிடையாய் என்றார். தாய்மை பேர் அடைந்து கர்ப்பிணி பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை தம்முடைய கருவிலே சுமந்து கொண்டிருக்கிற பேறு காலத்திற்காக காத்திருக்கிற அத்தனை பெண்களுக்காகவும் ஜெபிப்பு. அந்த கருவிலே வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த செய்யும் தாயும் நலமோடு இருந்து அந்த குழந்தைகள் நல்ல முறையிலே பிரசவிக்கக்கூடிய வலிமையை தரும்படியாய் என்றார். குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிற தாய்மார்கள், ஜஸ்பான் பேபி என்று சொல்லக்கூடியவர்கள், அந்த குழந்தைகளுக்கும் தாய்மார்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்குமாறு என்றாள். இன்னும் நம்முடைய குடும்பத்தை குறித்து இடம் வாங்குதல், நிலம் வாங்குதல், வீடு கட்டுதல், இன்னும் பலவிதமான திட்டங்கள், முயற்சிகள் அனைத்தும் நமக்கு அனுகூலமாக்கி தரும்படியாய் என்றாள். நாம் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், பணிகள், அதன் வழியாக நமக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதார தேவைகள் தங்குதடையின்றி கிடைக்கவும், பொருளாதார நெருக்கடியிலிருந்து நம் அனைவரும் காப்பாற்றப்படவும், கடன் தொல்லையிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ளவும், போதும் என்ற மனதோடு வாழவும், உழைக்க வேண்டும், உழைப்பால் மட்டுமே உயர வேண்டும் என்ற உன்னதத்தை வளர்த்து கொள்ளவும், இன்னும் நம்முடைய தொழில் குறித்து, வியாபாரத்தை குறித்து நாம் எடுக்க போகிற பலவிதமான திட்டங்கள், முயற்சிகள் அனைத்தையும் திருப்பினமையாக்கி தரும்படியாய் என்றான்.
நம்மிலே அநேகர் நம்முடைய குடும்பத்தில் வயதானவர்கள், மூத்தவர்கள், பலவிதமான உடல் வாதைகளால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், பல வலிகள், வேதனைகள், மருந்துகளால் தன்னுடைய வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கிறவர்கள், நம்பிக்கை இழந்தவர்களுக்கு ஏதோ அந்தோனியாருடைய பரிந்து பேசல் வழியாக அற்புதமான சுகங்களை தந்து அவருடைய உடலில் இருக்கிற பல விதமான வழிகளிலிருந்தும், வியாதிகளிலிருந்தும், துன்பங்களிலிருந்தும் அவர்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிப்போம். இன்னும் அநேகர் பலவிதமான மன உளைச்சல்கள், மன அழுத்தங்கள், கோபங்கள், பயங்கள், காயங்கள், அச்சங்கள், கவலைகள் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், பலர் பலவிதமான அந்த நிறைவின்மைகள், மகிழ்வின்மைகள், தூக்கமின்மைகளால், நம்பிக்கையின்மைகளால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், அத்துணை பேர் உள்ளங்களிலும் அமைதியும், நிம்மதியும், நிறைவையும், நல்ல உறக்கத்தையும், நம்பிக்கையும் தரும்படியாக ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதலுக்காக மன்றாடுவோம். எங்கள் மன கவலைகளில் உமது ஆறுதலையும் நோய்கள் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும். எங்களை கைவிட்டு விடாதையும். அழையுடைய புனித அந்தோனியாரே, உமது வல்லமை உள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேற்றும் வரப்பெற்று தருவீராக. ஆமென். இரண்டாவது பக்கம் ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இரக்கமுள்ள இறைவா, உமது அளவில் அன்பு கூறியிருந்த அருளின் தூய்மையால் கூடியரப்பட்ட பொழுது அந்தோனியாரை அண்டி வந்துள்ள பிள்ளைகளாக எங்கள் பேர் உமது கருணை கண்களை திருப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆண்டவர் பேர் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. நம் அனைவரும் நம்பிக்கையோடு சேர்ந்து ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற, உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க, உங்களுக்கு பின்னும் உடல் நோயிருந்தும் உள்ள நோயிருந்து விடுவித்து மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. கரங்களை உயர்த்தி கோடி அற்புதராம் புனித அந்தோனியாரே, புதுமைகளின் புனிதரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக என்னாலும் பரிந்து பேசுகின்றவரான புனித அந்தோனியாரே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களையும் உங்கள் வீட்டு நபர்களையும் நீங்கள் வாழும் வீட்டையும் ஆசீர்வதித்து கண்ணின் இமை போல பேய்களின் தொழிலிருந்தும் பகையுடைய தொழிலிருந்தும் காத்து காப்பாற்றி உங்கள் அனைவருக்கும் நல்ல சுகத்தை தருவாராக.